எப்படிப்பட்ட ஈனப்பிறப்பு! இலங்கை தமிழனாக வெட்கப்படுறேன். சங்கீதா மீது கொந்தளிச்சிருக்காங்களா இலங்கை எம்பி. அது என்னன்றதை தான் நம்ம இந்த வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகர் விஜய் திருமணம் செய்து அவருடன் சுமார் 27 ஆண்டுகள் குடும்பத்துடன் வாழ்க்கை நடத்தியவங்க தான் சங்கீதா. 2 குழந்தைகள் இருக்கும் நிலையில் தற்போது விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை நாடியிருக்காங்க சங்கீதா. விஜய்க்கு ஒரு நடிகையுடன் தொடர்பு இருப்பதாகவும், தங்கள் திருமண வாழ்க்கை அதனால் பாதிப்புக்குள்ளாக்கியிருக்கிறதாகவும், விஜய் தன்னை கொடுமைப்படுத்தியிருக்கிறதாகவும் சொல்லிய மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க சங்கீதா. இந்த விவகாரம் தற்போது சூடுபிடிக்க பலரும் சங்கீதாவிற்கு எதிரான கருத்துக்களை சொல்லி வராங்க. இந்த நிலையில் சங்கீதா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்தை அணுகியது குறித்து இலங்கை தமிழர் அர்ச்சுனா எம்பி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அதில் சங்கீதாவை மிகவும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. 27 வருடம் காத்திருந்து ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையின் உச்சத்தில் நிற்கும்போது காலை வாரிவிட்டீங்க. ஒரு இலங்கை தமிழனாக உன்னுடைய செயலை பார்த்து வெட்கப்படுறேன். இலங்கையில் உன் வீடு எங்கே இருக்கிறது என்று சொல். நான் அங்கே வந்து உனக்கு மாலை அணிவித்து கோவில் கட்டுறேன். எப்படிப்பட்ட ஈனப்பிறப்பு பாருங்கள். அந்த மனுஷன் இப்போதான் அரசியலில் வந்து கொண்டிருக்கிறார். அதில் அவர் வெற்றி பெறும் நேரத்தில் நீ இப்படி செய்துட்டாயே. அவர் உன்னை அடித்தே இருந்தாலும் நீ அவர் பக்கம் நின்றிருக்க வேண்டும் அப்படின்னு காட்டமாக பேசியிருக்கார். அவர் தன்னுடைய பார்த்தீங்கன்னா பார்வையில் ஒரு ஆணாக இருந்து சொல்லியிருக்கார். ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து 2 குழந்தைகளினுடைய ஒரு பொறுப்பான அம்மாவாக இருக்கக்கூடிய எந்த ஒரு நபருமே இவ்வளவு நாட்கள் பொறுமையாக இருந்ததே பெரிய விஷயம்னு இந்த மாதிரியான ஒரு பதிவை பார்த்துட்டு எல்லோரும் சொல்லி வராங்க. எது எப்படி இருந்தாலும் உட்கார்ந்து பேசியிருந்திருக்கலாம். ஒருவரை ஒருவர் குறை சொல்லாமல் எங்கே பிரச்சனை இருக்குது, எப்படி சரி பண்ண முடியும், நம்மளுக்கு ஒத்து வருமா, இல்லை நம்ம விட்டுட்டு போயிடலாமா அப்படின்றத யோசிச்சிருக்கணுமே தவிர, அதை விட்டுட்டு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லோருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லிக்கிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் விஜய் அவர்கள் கூட ஒரு இடத்துல பேசும்போது ஒருத்தே இல்லைன்னு சொல்லியிருப்பார். அது இன்னுமே தவறான ஒரு விஷயம்தான் சொல்லணும். 25 ஆண்டு கால வாழ்க்கையை இவங்க வெறும் பேசக்கூடிய ஒரு பொருளாக மாற்றிட்டாங்களே அப்படின்னு தான் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய நம்மளுக்கெல்லாம் தோணுதுன்னு சிலர் சொல்லி வராங்க. அதுலேயும் இன்னும் ஒரு சிலர் எப்போ அவர் திருமணத்திற்கு ஒரே நிற ஆடையில் போனாரோ, ஒன்றாக போனாரோ, அதுவே பார்த்திங்கன்னா எல்லோருக்குமே மிகப்பெரிய அளவில் ரொம்பவே வேதனையை கொடுத்துருச்சு. எல்லோருமே இப்போ இதை பற்றி தான் பேசி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.